வணக்கம். சலாம் சத்து மலேசியா ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். தாய்மொழி பள்ளிகள் மூடப்படாது, அரசாங்கம் மீண்டும் உத்தரவாதம். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரே ஆர்டிஎம்மில் தேர்தல் கொள்கை அறிக்கையை அறிவிப்பதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்படும். இந்நாட்டில் எந்த காரணத்திற்காகவும் தாய்மொழி பள்ளிகள் மூடப்படாது என துணை பிரதமரும் கல்வி அமைச்சருமான தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் மீண்டும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். தேசிய முன்னணி அரசாங்கம் கடைபிடித்து வரும் அக்கொள்கை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என அவர் கூறினார். அதனால் சில குறிப்பிட்ட பள்ளிகளை அரசாங்கம் மூடவிருப்பதாக பொறுப்பற்ற தரப்பினர் கூறி வருவதை நம்ப வேண்டாம் என துணை பிரதமர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். வரும் பொதுத் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் கொள்கை அறிக்கைகளை ஆர்டிஎம்மில் ஒளிபரப்புவதற்கான விதிமுறைகள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரே வெளியிடப்படும். தேர்தல் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே குறிப்பிட்ட நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என தகவல் தொடர்பு பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைஸ்யாத்தின் கூறினார். அரசியல் கட்சிகளும் தத்தம் தேர்தல் கொள்கை அறிக்கைகளை ஆர்டிஎம்மில் ஒளிபரப்ப அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன் தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த அமைச்சர், மலேசிய வானொலி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் தேர்தல் கொள்கை அறிக்கைகள் சிறந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்நாட்டு ஊடகங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்த விரும்பும் அரசியல் கட்சிகள் அந்த ஊடகங்கள் கொண்டிருக்கும் சமூக கடப்பாடுகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு போதுமான விவரங்கள் வழங்கப்படும். முன்னதாக டாக்டர் ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைஸ்யாத்தின் தலைநகரில் ஒரே மலேசியா உயர்நெறி பண்புகள் எனும் புத்தகத்தை வெளியீடு செய்து வைத்தார். தலைநகர் சகாம்பூட் புறம்போக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் வசிப்பிடங்களை இழந்தவர்களுக்கு அப்பகுதியின் அருகிலேயே தற்காலிக வீடுகள் கட்டித்தரப்படும். நேற்று மதியம் நிகழ்ந்த அத்தீச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை இன்று நேரில் சென்று கண்ட கூட்டரசு பிரதேச நகர்ப்புற நல்வாழ்வு துணை அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் அந்த உறுதியை வழங்கினார். எதிர்க்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் 800 பேர் தேசிய முன்னணியின் ஆதரவு கட்சியான MIUP எனப்படும் மலேசிய இந்திய ஐக்கிய கட்சியில் இணைந்தனர். அந்த நடவடிக்கை அவர்கள் தேசிய முன்னணியின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் செனட்டர் டாக்டர் நல்லகருப்பன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுமதி வர்த்தகம் அதிகரித்து வருவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுவதோடு உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தையையும் விரிவுபடுத்துகிறது. குறிப்பாக வெளிநாடுகளுடனான உறவை வலுப்படுத்தும் அம்சமாகவும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் விளங்குவதாக உள்நாட்டு வாணிப கூட்டுறவு பயனீட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தலைநகர் மிட்வேலி பேரங்காடியில் 10வது முறையாக நடத்தப்படும் அனைத்துலக இந்திய வர்த்தக கண்காட்சியை அமைச்சர் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் தங்களது வர்த்தகத்தை மேலும் பிரபலப்படுத்த இந்த அனைத்துலக இந்திய வர்த்தக கண்காட்சி சிறந்ததொரு தளமாக அமைவதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பின் யாக்கூப் கூறினார். Memberikan peluang kepada masyarakat tempatan untuk membeli produk daripada Malaysia dan India. Ia juga boleh dijadikan sebagai satu business matching program yang mana daripada yang hadir pada hari ini terdiri daripada exhibitors daripada India dan Pakistan. அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனம் மைகோம் எனும் மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்துடன் இணைந்து இந்த மாபெரும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. யாராச்சும் கூட அவங்க வியாபாரம் எப்படி சீக்கிரமா ஹவு ஃபஸ்ட்ல அவங்க இம்ப்ரூவ் பண்றது சொன்னோம்னா இங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அவங்க பிசினஸ் என்ன வச்சிருக்காங்க, எப்படி அவங்களோட பட்ஜெட் வச்சிருக்காங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரே ஷார்ட் பீரியட்ல ஃபாஸ்டா அந்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஏன்னா ஒரே ஒரு மார்க்கெட் பெரிய மார்க்கெட் பாக்குறாங்களே அது இருக்கு. பட் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முத வர்றதுக்கு so they can come. 300 வர்த்தகர்களை உள்ளடக்கியுள்ள இக்கண்காட்சியில் 70 விழுக்காட்டினர் உள்நாட்டு வர்த்தகர்கள் ஆவர். இந்தியர்களுக்கு தேவையான அனைத்துலக பொருட்களையும் ஒரே இடத்தில் விற்கும் ஓரிட விற்பனை மையமாக இக்கண்காட்சி விளங்குகிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வாய்ப்பு இல்லை, ஒரு வியாபாரம் செய்ய முடியாது, அதனால நட்டம்னு யாரும் நினைக்க கூடாது. நல்ல வாய்ப்பு இருக்கு.
ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். சைனீஸ் தான் ரொம்ப வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடை இருக்கா சுபாங்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா இருக்கு, வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம மற்ற இடத்துல போகிறதுக்கும் இங்கே போகிறதுக்கும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இருக்கு. சொன்ன வேலைங்களுக்கு மக்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்தியன்ஸோட வாங்குறதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்தியன்களோட சில தூரத்தில் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கேதரிங்காக இருக்கும்போது நல்லா இருக்குது. நிறைய பெனிஃபிட். இப்போ நான் பிரைடல் செய்கிறனால ஸோ நிறைய பிரைடலுக்குள்ள ஜாமான்லாம் இருக்குது, மருதனெல்லாம் விதவிதமாக இருக்குது. ஸோ அந்த வெட்டிங் பேக்கேஜ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நேற்று தொடங்கி இவ்வார ஞாயிற்றுக்கிழமை வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை இக்கண்காட்சி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இம்முறை சுமார் 4 லட்சம் பேர் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எழுத்தாளர்களின் எழுத்து படிவங்கள் வாசகர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர அவை வாசகர்களுக்கு அறிவுரை கூறும் வண்ணம் இருப்பது சிறப்பல்ல என மாய்கா உதவித் தலைவர் டாக்டர் எம் சரவணன் கூறியுள்ளார். ஓர் எழுத்தாளரின் எழுத்து வாசகரிடத்தில் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்றால் அதுவே சிறந்த படைப்பு என அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் மலேசிய தமிழ் பெண் எழுத்தாளர்கள் 7வரின் எழுச்சிமிகு சிறுகதைகள் தொகுப்பு நூலை டாக்டர் எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்து வைத்து உரையாற்றினார். ஒரு எழுத்து இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவம் உங்களுடைய மனதை உறுத்தி அந்த உறுத்துதல் வாயிலாக படைப்புகள் உருவாகும். அறிவுரை சொல்வது உங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது. அந்த படிக்கின்ற வாசகனுடைய மனத்திலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலமாகவே தமிழ் எழுத்துலகில் சிறுகதைகள், கவிதைகள் என பல்வேறு இலக்கியங்களை படைத்து வரும் தேவகி கிருஷ்ணன், ஆதிலட்சுமி தேவராசன், ருக்மணி முத்துகிருஷ்ணன், விஜயலட்சுமி, கல்யாணி மணியம், சுந்தரி பொன்னையா, வே ராஜேஸ்வரி ஆகிய 7வர் தலா 3 சிறுகதைகளை இந்நூலில் எழுதியுள்ளனர். சமுதாய கதைகள் அடங்கியதான். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு இது கொண்டது. அது படித்தான் தெரியும். நம்மளோட சமுதாய சூழ்நிலை இப்ப இந்த நேரத்தில் என்ன சூழ்நிலையில இருக்கோ அந்த சூழ்நிலையை வச்சு மக்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த கதையை நம்ம எழுதுறோம். அது மாதிரி அந்த கதை எழுதுறதெல்லாம் நம்ம சமுதாயம் சீர்படுறதுக்கு தான். சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்பொழுதுதான் சிறுகதை உலகத்தில் நான் கால் பதிச்சிருக்கிறேன். திருமதி ஆதிலட்சுமி அவர்களின் ஊக்குவிப்பால் இப்போ இந்த சிறுகதை துறையில் நான் இன்னும் மென்மேலும் நிறைய கதைகள் படைக்கணும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை தொட்டு எனக்கு ஏற்பட்டிருக்க ஊக்கத்தின் பேரால் இன்னும் நிறைய சிறுகதைகள் படைக்கணும்னு ஆர்வம் ஊக்கம்லாம் வந்திருக்கிறது. இளைய தலைமுறைகள் முதல்ல தமிழை விட்டுறக்கூடாது. படிங்க, தமிழை படிங்க, படித்து முடிச்சுட்டு அப்புறம் எழுதுவாங்க. படித்தாதான் எழுத வரோம், படிக்கலன்னா எழுத வராது. அப்பதான் என்ன மாதிரி எழுதிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி தோட்டத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த 7வரின் முதல் முயற்சி அடுத்தடுத்து மேலும் அதிகமான பெண் எழுத்தாளர்கள் தங்களின் படைப்புகளை நூல் வடிவில் வெளியிட ஒரு தூண்டுகோலாக அமையும் என்றால் மிகையில்லை. மனிதருக்கு மனிதரே ஆபத்து. அமெரிக்காவில் நிகழும் திகில் நிறைந்த உண்மை சம்பவம் உலக செய்தியில். அமெரிக்கா கரோலினாவில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 45 பேரை அமெரிக்க போதைப்பொருள் துடைத்தொழிப்பு நிறுவன அதிகாரிகள் கைது செய்தனர். அச்சோதனை நடவடிக்கையின் வாயிலாக புயர்டோரிக்கோவில் உள்ள மிகப்பெரிய விமான நிலையத்தின் அதிகமான பணியாளர்கள் போதைப்பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடித்து தின்ன முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதுபோன்ற திடீர் தாக்குதல்களை தவிர்க்க மக்கள் எந்நேரமும் விழிப்பு நிலையில் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை மயாமியின் வடக்கு கடற்கரையோர உணவகத்தில் புகுந்து கூச்சலிட்ட பிரெண்டன் டி லியோன் எனும் ஆடவனை போலீசார் கைது செய்தனர். போலீஸ் நிலையத்திற்கு செல்லும் வழியில் பிரெண்டன் பலமுறை தனது தலையை வாகனத்தின் பாதுகாப்பு அரணில் மோதிக்கொண்டதோடு நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என காரில் இருந்த அதிகாரிகளை நோக்கி கத்தினான். அதனைத் தொடர்ந்து அதிகாரி ஒருவர் மீது பாய்ந்த பிரெண்டன் அவரது கையை கடிக்க முயன்றான். எனினும் பிரெண்டனிடம் இருந்து தப்பிய அதிகாரி பின்னர் அவனுக்கு வாய்க்கவசத்தை அணிவித்தார்.
மருத்துவ பரிசோதனையில் மாரிஜுவானா, ஜெனெக்ஸ், கிளவுட்9 ஆகிய போதை மாத்திரைகளையும் மதுவையும் பிராண்டன் உட்கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே மயாமி நகரில் உள்ள நெடுஞ்சாலைக்கு அருகே கடந்த வாரம் ஆடவன் ஒருவன் மற்றொரு ஆடவனின் முகத்தை கடித்து தின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு வாரத்தில் மீண்டும் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அனைவரையும் அச்சத்தில் உறைய செய்துள்ளது. பல்கேரியா சோசோபோல் நகரில் இரும்பு கம்பி மார்பில் குத்தப்பட்ட நிலையில் 2 ஆடவர்களின் எலும்புக்கூடுகளை ஆய்வியலாளர்கள் கண்டெடுத்தனர். கெட்ட ஆவிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த இருவர் இயற்கையாக மரணமடைந்த பிறகு வெம்பாயர் என்றழைக்கப்படும் மனித பேய்களாக மாறுவதை தவிர்க்க முன்கூட்டியே அவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. 800 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என ஆய்வியலாளர்கள் நம்புகின்றனர். இந்தியா அசாம் மாநிலத்தில் உள்ள விவசாய கிராமத்தில் சிலந்து கடித்து 2 உயிரிழந்தனர். அதனால் இப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக இக்கிராமத்தை சிலந்திகள் முற்றுகையிட்டன. எனினும் இவை மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை அல்ல எனவும் முறையான சிகிச்சையை பெறாததால் 2 உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு சுனாமி ஆழிப்பேரலையின் போது ஜப்பானில் உள்ள மிசாவா துறைமுகத்தில் இருந்து அடித்துச் செல்லப்பட்ட 4 கட்டட பகுதிகளில் ஒன்று அமெரிக்கா ஆரிகன் கரையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. 70 அடி நீளமும் 165 டன் எடையும் கொண்ட இந்த கட்டட பகுதி பசிபிக் பெருங்கடலை தாண்டி பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அமெரிக்காவில் கரை ஒதுங்கியுள்ளது பலரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் உள்ள பினாங்கு, கடாஹ், பெர்லிஸ் ஆகிய வட மாநிலங்களின் கடலோரங்களில் நேற்று திடீரென பேரலைகள் எழுந்தது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 2 தினங்களுக்கு முன் நிகழ்ந்த சந்திர கிரகண வானியல் நிகழ்வு அந்த பேரலைகள் தோன்ற காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. யூரோ காற்பந்தாட்டம் களை கட்டியுள்ளது. மேல் விவரம் இன்னும் சிறிது நேரத்தில். பிரான்ஸ் பொது விருது டென்னிஸ் போட்டி அதன் காலிறுதி சுற்றில் ரஃபேல் நடால், டேவிட் ஃபெரரர், மரியா ஷரபோவா, பெட்ரா கிட்டோவா ஆகிய முன்னணி ஆட்டக்காரர்கள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2012 ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ண காற்பந்தாட்டம் நாளை தொடங்குகிறது. சுமார் 3 வாரங்களுக்கு நீடிக்கவிருக்கும் அந்த காற்பந்தாட்டத்தை போலந்தும் யுக்ரைனும் இணைந்து நடத்துகின்றன. ஆட்டங்கள் தொடங்கவிருப்பதை அடுத்து ஐரோப்பிய அணிகள் அவ்விரு நாடுகளை வந்தடைய தொடங்கியுள்ளன. ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தின் தொடக்க ஆட்டத்தில் நாளை போலந்து கிரீஸை சந்திக்கிறது. அவ்வாட்டத்தில் போலந்து வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை கணித்திருப்பது போலந்தில் உள்ள ஒரு யானை. ஆசிய நாடுகளை வலம் வரும் உலகின் உயரமான மனிதருடன் மக்கள் அளவலாவி மகிழும் காட்சி தொகுப்புடன் நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.